அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது, ஜெய்ஹிந்த் என முழக்கமிட்டு எனக்கு இரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகிறேன் என்று கூறிய இந்திய புரட்சி நாயகன் இவர். பாரத நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து இராணுவ ரீதியாக போராடிய ஈடு இணையற்ற மாவீரன் இவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் பிறந்தார். அவருடைய 128ஆம் பிறந்த நாளான இன்று அவர் ஆற்றிய எழுச்சி உரையை வாருங்கள் இங்கு பார்ப்போம். அதோ அந்த நதியின் கரைக்கு அப்பால், அடர்ந்த காடுகளுக்கு பின்னால், நம் கண்களில் படும் அந்த மலைகளுக்கு பின்னால் நமக்காக உறுதியளிக்கப்பட்ட அந்த பூமி உள்ளது. எந்த மண்ணில் இருந்து நாம் உயிர் பெற்றோமோ அந்த பூமியை நோக்கி நாம் திரும்புகிறோம். புறப்படுங்கள், இந்தியா அடைக்கிறது. இரத்தத்தை அழைக்கிறது. கிளர்ந்தெழுங்கள், உங்கள் ஆயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்மை அடிமையாக்கிய எதிரிகளின் படைகளை கிழித்து கொண்டு நமது பூமிக்கு பாதையமைப்போம். அல்லது இறைவனின் சித்தம் வேறானால் வீரர்களுக்குரிய தியாக மரணத்தை தழுவுவோம். நமது கடைசி மூச்சில் செல்லும் நமது பாதைக்கு முத்தமிட்டு விட்டு சாவோம். டெல்லி சலோ, டெல்லிக்கு செல்வோம். விடுதலை நோக்கிய பாதையில் டெல்லி செல்வோம், வாருங்கள் என்று பிப்ரவரி 4ஆம் நாள் 1944ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க புறப்பட்ட இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு இடையே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆற்றிய எழுச்சி உரைதான் இது. மேலும் நேதாஜி அவர்கள் தமிழர்கள் தனக்கு உறுதுணையாக நிற்பதைக் கண்டு உள்ளம் நெகிழ்ந்தார். அடுத்த பிறவியில் தமிழாக பிறக்க வேண்டும் என்றும் விரும்பினார். இறுதி வரை இவரிடம் மதவெறியோ பழமைவாதமோ ஒருபோதும் இருந்ததே இல்லை. அதோடு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கு தனக்கு மிகவும் ஊக்கம் அளித்ததாக பகவத்கீதையை குறிப்பிடுகிறார் நேதாஜி. அவர் கையில் வைத்திருக்கும் பையில் பகவத்கீதை புத்தகம், துளசி மாலை, மூக்கு கண்ணாடி எப்போதும் இடம்பெற்றிருந்தன. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் இன்றளவும் நீங்கா இடம்பெற்றிருக்கிறார். இந்த நன்னாளில் அவரை பின்பற்றி நாமும் பாரதம் வலிமை பெற அயராது பாடுபடுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.